ஈஸ்டர் சண்டே சாட்சி நேரம் இருக்காது, ஏன்னா நமக்கு பந்தி இருக்கு. அதை தொடர்ந்து அடுத்த சர்வீஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, சாட்சி சொல்லக்கூடியவங்க நீங்க பெயர்களை நீங்க பதிவு செய்து சாட்சி சொல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்துல இந்த புனித வெள்ளி நாளிலும் இந்த நல்ல நாளிலும் அவருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை உடைய சித்தத்தை ஆண்டவரே நீர் தொனிக்க செய்யுங்க. ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே இம்மட்டும் எங்களோடு கூட இருந்ததற்கு அவருடைய பிரசன்னத்திற்காக ஆண்டவரே நன்றி அப்பா சொல்வோமா. ஹல்லேலூயா ரீபா ஷக்கரான ஹந்த்ரே. ஆண்டவர் கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர்கள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும்னு சொல்லி ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களோடு கூட நீர் இந்த காலை வேளையில ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசுங்கப்பா. கேட்கலாம் ஆண்டவர் எங்களோடு கூட ஸ்பீக் வித் மீ ஓ லார்ட். ஆண்டவர் எங்களோடு கூட ஆண்டவரை நீங்க பேசுங்க 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 அப்பா. கேட்கக்கூடாதபடி இருக்கிற ஆண்டவரே எல்லா தடைகள் 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 இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லாம் விலகட்டும் சொல்லலாம் ஏசப்பா. ஆண்டவர் எல்லா தடைகளை விலக்கி ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. சிலுவை மீதே தொங்கிய இயேசு உம்மேல் அன்பு கூர்ந்தார். ஓ சிலுவை மீதே தொங்கிய இயேசு எம்மேல் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு எம்மேல் அன்பு கூர்ந்தார். ஓ சிலுவை மீதே தொங்கிய இயேசு எம்மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரே நீங்கள் மேல நீர் அன்பு கூர்ந்து இருக்கிறீங்க. உடைய அன்பை நீர் ஆண்டவர் வெற்றி சிறந்ததை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் பாராட்டின கிருபை, அவர் பாராட்டின இரக்க தயவுக்கு அல்லேலூயா, ஆமென். அவர் தம்மை கடைசி பரியந்தம் தாழ்த்தினபடினால இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். துரிதமானோட வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் வசனங்களை நீங்க டைரியில வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. வீட்டில் நிதானமாய் நீங்கள் வாசிங்க. அநேக காரியத்துக்கு நேராய் நம்ம கடந்து செல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் எழுதினதான நிருபம், பவுல் எழுதின 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், அதுல 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சி சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நல்ல கவனிங்க. பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக நான் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை, அதில் சொல்லப்படுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பற்றிய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்கு. என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்ட அவர். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம பார்த்திருக்கிறோம். அவருடைய வளர்ந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்திருக்கிறோம். ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவை அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா பவுல் ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். என்ன சொல்றார்? சிலுவையில் அறையப்பட்ட அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏன் அறையப்பட்டார்? எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்பேற்பட்ட பொறுப்பு, எப்பேற்பட்ட பாரம்
அவர் மேல் இருந்தது என்பதைத்தான் இந்த காலை நேரத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் ஆமென். ஒருவேளை என் வாழ்க்கையில என் பாரத்தை, என்னுடைய வேதனையை அல்லது என்னுடைய பிரச்சனையை தூக்கி சுமப்பதற்கு அல்லது அதை ஆற்றுவதற்கு அல்லது என்னை தேற்றுவதற்கு, என்னை உயிர்ப்பிப்பதற்கு, என்னை ஆலோசனை கொடுப்பதற்கு ஒருவேளை யாரும் இல்லை என்று சொல்லி, ஒருவேளை தனிமையின் பாதையில, இருளிலே, சோகத்திலே, துக்கத்திலே, கவலைகளிலே ஒருவேளை நீங்கள் இந்த காலை நேரத்தில் ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருப்பீர்கள். ஆனால் பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, உனக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அவர், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எம்பெருமான் இயேசு கிறிஸ்து, அவர் உனக்காக 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 அவர் அடிக்கப்பட்டிருந்தாலும், அவர் நொறுக்கப்பட்டிருந்தாலும், நம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இருந்தாலும் அவர் உன்னருகே உனக்காகவே அவர் கடந்து வருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அவர், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு தெய்வம் இன்றைக்கும் அவர் உண்மத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வெளிப்பட வேண்டும்? பிரதானமாய் ஒரு 7 காரியங்கள் உண்டு. முதல் காரியம், அவரை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென். அப்ப இயேசுவினுடைய பிறப்பை குறித்து, அவர் கடந்து வரக்கூடிய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், அவர் மரிப்பது, திரும்ப உயிரோடு எழும்புவது என்று சொல்லி அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். இரண்டாவது, பிதாவை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஆமென். பிதாவை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அடுத்தது, தம்முடைய மாம்சத்தில், மூன்றாவது காரியம், தம்முடைய மாம்சத்தில் நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. இந்த நான் சொல்ற பாயிண்ட் ஸ்கிரீன்ல வராது. 3 காரியங்கள் சொல்லி இருக்கிற. 1, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற. 2வது காரியம், பிதாவை வெளிப்படுத்தும்படியாக. 3வது காரியம், தம்முடைய மாம்சத்தில் நம்முடைய பாவத்தை அவர் சுமக்கும்படியாக. 4வது, தம்முடைய இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென். அடுத்தது 5வது, நியாய பிரமாணத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றி முடிக்கும்படியாக. அல்லேலூயா ஆமென். அடுத்தது 6வது காரியம், நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மாதிரியை அவர் காண்பிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. 7வது பிரதானமான காரியம், பிசாசினுடைய கிரியைகளை கல்வாரி சிலுவையிலே அவர் நொறுக்கும்படி, அதை நிறைவேற்றி அவனை ஒன்றுமில்லாமல் செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென். அப்ப அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து மகத்தான ஒரு விலையை, குறிப்பாக நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் செலுத்த முடியாது, யாரும் நம்மை மீட்டெடுக்க முடியாது, யாரும் அப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுக்க முடியாத அளவுக்கான ஒரு விலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அங்க சொல்லப்படுகிறது மகத்தான விலை. சொல்லுங்க, என்ன விலைங்க? அப்படின்னா நீங்க விலையேற பெற்றவங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென். அப்ப ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளுக்கு தான் மகத்தான விலையை செலவு செய்வார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஒரு மகத்தான விலையை, யாரு கணிக்க முடியாத, அளக்க முடியாத ஒரு விலையை அவர் செலுத்தி இருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அப்ப உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் செலுத்தி இருக்கிறார்னா, நான் சொல்லுகிறேன், நீங்க சாதாரண நபர் அல்ல. ஆலயத்துக்குள்ள வந்து இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவரை தொழுது ஆராதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற உள்ளமே, நீ ஒரு மகத்தான நபர். உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகத்தான ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், நீ விடுதலை அடைய வேண்டும், நீ பரலோகத்தின் பாத்திரமானாய், பங்காளனாய் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாய் தம்முடைய மகத்தான அந்த விலையை, கல்வாரி ரத்தத்தை, தம்முடைய ஜீவனை அவர் உங்களுக்காக, எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென். அப்ப அது என்னங்க மகத்தான விலை? தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் ஆமென். அப்ப உங்களுக்காக, எனக்காக. இன்னைக்கு நண்பன் சொல்லலாம், காதலன் சொல்லலாம், காதலி சொல்லலாம், ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறவர் அல்ல, அவர் செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் விட்டு விட்டு போகிறவர் அல்ல, விடப்பட்ட இடத்துல உன்னை தூக்கி நிறுத்துகிறவர். ஒருவேளை படித்த டாக்டர்கள், மருந்து மாத்திரைகள் கைவிட்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அவர் அழைக்கிறவர், உருவாக்குகிறவர். உன்னை நேசிக்கிறபடினால நம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் தம்முடைய ஜீவனையும் இந்த மகத்தான இந்த ஆத்மாவை மீட்டெடுக்கும்படியாய் அவர் தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இந்த சிலுவையை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிற? சிலுவை மரணத்தை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், அதுல 22வது வசனம் 22, 23 வாசிங்க. கொலை செய்யப்பட
ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால். அப்ப நல்ல கவனிங்க, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான ஒரு பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயே ஆனால். 23வது வசனம், இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். போதும், நல்ல கவனிங்க, அங்க நேரம் இல்ல, நல்ல கவனிங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தூக்கி போடப்பட்டவன். அங்கே சொல்லப்படுகிறது தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். சொல்லுங்க, தேவனால் எப்படியாப்பட்டவன? ஆமென். அப்ப பாருங்க, அந்த முறைமைகளின்படி, அந்த சட்ட திட்டத்தின்படி, அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாவம், அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவன் மேல இருக்கிறதுனாலதான் அவன் மரத்திலே தூக்கி போடப்படுகிறான். அந்த மரத்திலே அவன் அந்த தண்டனைக்கு பாத்திரவானாய் காணப்படுகிறான். அப்ப அங்க சொல்லப்படுகிறது தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். சொல்லுங்க, எப்படியாப்பட்டவங்க? அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரத்திலே தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் உங்களுக்காக எனக்காக நம்மளுடைய சாபத்தை அவர் ஏற்றிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இது பிரமாணத்துல இருக்கிறபடினால யூத ஜனங்கள், நல்ல கவனிங்க, இந்த சிலுவை மரணத்தை அவர்கள் சாபமாக பார்த்தார்கள். யூத ஜனங்கள் இந்த சிலுவை மரணத்தை விரும்பவில்லை. காரணம், அங்கே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் எப்படியாப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அப்ப அவன் மேல இரக்கம் காட்ட மாட்டாங்க. அப்ப அவன் தண்டனைக்குரியவன், அவன் தண்டனைக்கு பாத்திரவான், அதனாலே அவன் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி யூத ஜனங்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இப்படிப்பட்ட மரணத்தை அனுபவிக்கக்கூடிய நபரின் மேல இரக்கம் பாராட்ட மாட்டார்கள். அடுத்தது, அப்படிப்பட்ட மரணத்தை அவர்கள் சாபமாக பார்த்தாங்க. சொல்லுங்க, எப்படி பார்த்தாங்க? ஆனா இயேசு கிறிஸ்து ஜனங்கள் சாபமாய் பார்த்தாலும் அந்த ஜனங்களுடைய சாபத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்க. இப்ப நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீங்க அது முக்கியம் அல்ல. ஆனா பரலோக தேவன் உங்களை என்னையும் தம்முடைய பிள்ளையாக விலையேற பெற்ற மகத்தான ஆத்துவாவாய் அவர் பார்த்தபடினாலே தான் அவர் உங்களுக்காக எனக்காக அறையப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது, ரோம சேவகர்கள் அல்லது ரோம அரசாங்கம் எப்படி இந்த சிலுவை மரணத்தை பார்ப்பாங்க அப்படின்னா, தங்கள் குடிமக்களுக்கு சிலுவை மரணத்தை அல்லது சிலுவையில தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ரோம அரசாங்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரணத்தை கொடுத்தது. ஆனா ரோம அரசாங்கம் தன்னுடைய பிரஜை, தன்னுடைய சிட்டிசன், தன்னுடைய குடிமக்களுக்கு இந்த சிலுவையில தண்டனைய, சிலுவையில மரணத்தை அவர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே ரோம அரசாங்கம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான ஒரு காரியம், ஈவு இரக்கமற்ற ஒரு செயல். உலகத்திலே ஒரு விதமான கொடூரமான விதத்திலே மரணத்தை அல்லது மரண தண்டனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த சிலுவையிலே மரிப்பது. அதனால ரோம அரசாங்கம், கடந்த நாட்டில் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், மனிதர்களை துன்பப்படுத்துவது, அவர்களை கொலை செய்வது அல்லது அவர்களுடைய உயிரை வேட்டையாடுவதை அந்த ரோம நாட்களிலே அவர்கள் வேடிக்கையாக வைத்திருந்தாங்க. அப்ப பாருங்க, மற்றவங்களுக்கு சிலுவையை கொடுப்பாங்க, ஆனா தன்னுடைய ஜனத்திற்கு, தன்னுடைய குடிமக்களுக்கு சிலுவையில மரணத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? தண்டனையாய் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஏற்றிருக்கிறார். அவர் சிலுவையில அறையப்பட்டார்னா நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தமானவர்கள். புரிந்தவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷித்தமானவர்கள். You are precious. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஒருவேளை நீங்க சொல்லல, எனக்கு யாரும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல, உனக்காக அறையப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உனக்காக அறையப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் உங்களை விலையேற பெற்றவனாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தம்மை உள்ளங்கையிலே உங்களை வணைந்து இருக்கிறாரு. அவர் உங்கள் மேல அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறாரு. அதனாலதான் யாரும் ஏற்றுக்கொள்ளாத அல்லது சாபம் நிறைந்த, வலி நிறைந்த, கொடூரமான அந்த வழியில உங்களுக்காக எனக்காக ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த சிலுவையின் காரியங்கள் அல்லது இப்படிப்பட்டதான இந்த சுவிசேஷம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய நபர்களுக்கு எப்படி இருக்கு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம்
21வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி ஆ. உலகமானது சுய ஞானத்தினாலே ஆ. தேவனை அறியாதிருக்கையில் ஆ. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஆ. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுகிறது, இது கொஞ்சம் ஆழ்ந்து இருக்கும். மற்ற காரியங்கள் உங்களுக்கு புரியுத அப்படியே என்னோட கூட ஃபாலோ பண்ணி வாங்க. எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய காரியத்தை சுயத்தினாலும் நம்மளுடைய படிப்புனாலும் நம்முடைய சயின்ஸ்னாலும் நம்முடைய அல்காரிதம் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படிப்பட்ட காரியத்தினால தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய ரகசியங்களை நாம் ஒரு நாள் அறிந்து கொள்ள முடியும், ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அது எப்படி இருக்கிறது? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திட்டார். அப்ப இதை ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்வாங்க, இதை ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அவன் சயின்ஸை வச்சு கேட்பான், ஃப்ரிக்ஷனை வச்சு கேட்பான், அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டரை வச்சு பற்பல காரியங்கள், இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது, அவர் சிந்தின ரத்தங்கள் இன்றைக்கும் வரலாற்றை கடந்து, சயின்ஸை கடந்து, ஹிஸ்டரியை கடந்து எல்லாவற்றையும் நிரூபணம் ஆனபடினால்தான் எத்தனை அரசாங்கம், எத்தனை அரசாட்சி, எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பி வந்தாலும் இன்றைக்கும் சத்தியத்தை, வேதாகமத்தை, கிறிஸ்தவத்தை, கிறிஸ்து இயேசு என்கின்ற நாமத்தை அசைக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதுதான் வார்த்தை சொல்லப்படுகிறது, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அதை விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு அது பிரியமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதை கட்டுக்கதை நினைக்கிறவன், அல்லது இது ஒரு ஃப்ரிக்ஷன் நினைக்கிறவன், அல்லது பற்பல விதங்களை யோசிக்கிறவனுக்கு அது வேற. ஆனா இந்த காரியம் அங்க வார்த்தை வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் அதை விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க, அவனை ஏற்றுக்கொள்ள, அவனை சுத்திகரிக்க கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு உதாரணம் சொல்லி, இப்ப நமக்கு பக்கத்துல ஞானஸ்தான தொட்டி, அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களை ரத்தத்துல போட்டு முக்குறாங்களா அல்லது தண்ணீர்ல போட்டு மூழ்கி எடுக்கிறாங்களா? தண்ணீர். அப்ப நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப அந்த தண்ணியில மூழ்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசுடைய ரத்தம் சகல பாத்தி நீக்கி என்ன பண்ணுது? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். நீ சாதாரணமா போய் சும்மா முங்கி எழும்பு கூடிய ஒரு காரியம் பாவத்தை மாற்றாது. ஆனா அதே காரியத்தை நான் நம்பி, நான் விசுவாசிக்கும் பொழுது என் ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தையும் நீக்குவதற்கு, என்னை விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். அந்த நம்பிக்கையில தான் எடுத்துட்டு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் அங்க சொல்லப்படுது, விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்ப இந்த காலை நேரத்துல அவர் உங்களுக்காக அறையப்பட்டிருக்கிறார், அவர் உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். இதை நான் என்னங்க செய்யணும்? வெறும் நான் இன்னைக்கு துக்க முகத்தோட இருக்கணுமா? ஒருவேளை இன்னைக்கு நான் கசப்புகளை, காடிகளை எதையா வாங்கி சாப்பிடணுமா? இல்ல இல்ல இல்ல. உனக்காக, எனக்காக அவர் மரித்திருக்கிறார் என்பதை நீ நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு, எனக்கு அந்த ரட்சிப்பை ஈவாய், இலவசமாய், பரிசாய் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிற நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அதாவது 22வது வசனத்துல பவுல் எழுதுகிறார், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். சொல்லுங்க, யூதர்கள் என்ன கேட்கிறாங்க? ஆமா, கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர் தோமா கேட்கிறாரு, ஆண்டவரே நான் தொட்டு பார்த்தாதான், நான் கை வச்சு பார்த்தாதான் நான் நம்புவேன், அல்லது இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு. கிரேக்கர்கள் அந்த காலத்துல பிலாசபி, தத்துவம், அப்ப அதன் அடிப்படையில் அவன் யோசிப்பாங்க. ஆனா பரலோகம் அல்லது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, பூமிக்குரிய காரியங்கள் அவள் எல்லாம் அற்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதனால தான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடையாளத்தை தேடுறவன், தத்துவத்தை வைத்து தெய்வத்தை நோக்கி பார்க்கிறவன், இப்படிப்பட்ட நபர்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா 24வது வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். நல்ல 2 கரங்களை தட்டி யூதன் அடையாளத்தை கேட்பான், கிரேக்கன் தத்துவத்தை வைத்து பார்ப்பான். ஆனா அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும், அந்த அழைக்கப்பட்ட கூட்டம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கும். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி இந்த காலை நேரத்துல நீங்களும் நானும் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னா நான் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீ தேவனால் அழைக்கப்பட்ட நபர்.
தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இதை எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அல்லது இது ஒரு பாரம்பரியம், அல்லது நான் ஏதோ ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்ததுனால இன்னைக்கு நான் அந்த குட் ஃப்ரைடேயும் அடுத்து வரக்கூடிய ஈஸ்டரையும் கொண்டாட வந்திருக்கிறேன். இல்ல, இந்த காலை நேரத்தில் நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் வந்ததற்கு ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம், ஒரு குறிக்கோள், ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. நல்ல 2 கரங்களை தட்டி அங்க வார்த்தை சொல்லப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்களுக்கு அது தேவ ஞானமாய் இருக்கிறது. யூதன் அடையாளத்தை தேடி காத்திருக்கிறான், கிரேக்கன் தத்துவத்தை நோக்கி அவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா அழைக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார், என்னை மீட்டெடுத்தார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்றது எனக்கு அது தேவ ஞானம். உரலையிலேயே சொல்லுங்களேன். அவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது அந்த ஞானம் நமக்குள்ள வெளிப்படும். உரலையிலேயே சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுகிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாள், இந்த சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மரித்தது அது சாதாரண காரியம் அல்ல. அது இட்ஸ் நாட் லைக் எ ஸ்டோரி ஆர் இட்ஸ் நாட் லைக் எ philosophy, இட் இஸ் எ ஃபேக்ட். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுது, அழைக்கப்பட்டவர்களுக்கு அது தேவ ஞானம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். சொன்னவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. அடுத்தது அதே கொரிந்துக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன அழைக்கப்பட்டவங்களுக்கு அது தேவ ஞானம். சொல்லுங்க, அழைக்கப்பட்டவங்களுக்கு என்னதுங்க? அழைக்கப்பட்டவங்களுக்கு தேவ ஞானம். அடுத்து 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதுதான் தேவ பலனாய் இருக்கிற. நல்ல 2 கரங்களை தட்டி, ஓ ஆண்டவரை அறியாதவன் மரிக்கும் பொழுது நல்ல புரிந்து கொள்ளுங்க, அவனுக்குள்ள ஒரு தெளிவு இருக்காது. நான் எங்க போகிறேன், அல்லது நான் திரும்ப பிறக்க போகிறேனா, அல்லது இப்படிப்பட்ட பாவ மூட்டையை சுமக்க போகிறேனா, அல்லது நரகமா பரலோகமா, ஒரு தெளிவு இருக்காது. ஆனா இங்க சொல்லப்படுகிற ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. காரணம், நான் எங்க கண்களை மூடினாலும் நான் கண்ணை திறக்கக்கூடிய இடம் அது ஆபிரகாமினுடைய மடி, அது பரலோகத்தின் காரியமாய் இருக்கிறபடினாலே அவைகள் எனக்கு தேவ பலன். உரலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமானுடைய மரண ஆண்டோட பார்வையில் எப்படி இருக்குங்க? அருமை. அது நீதிமானுக்கும் அருமை. உரலையிலேயே சொல்லுங்க. ஆமென். நீதிமானுடைய மரண ஆண்டோட பார்வையில் எப்படி அருமை, நீதிமானுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க போகும்போது எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு போதும் ஆண்டவரே அப்படின்ற அளவுக்கு கொண்டு போவார். உரலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே எல்லாம் செஞ்சுட்டேன், மனைவியை பார்த்த, பிள்ளையை பார்த்த, பேரம் பேத்தி, ஆண்டவர் வீடு, நகை நட்டு போல்ட்டு எல்லாம் பார்த்தாச்சு, அனுபவிச்சாச்சு. உரலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, ஆபிரகாம் வரும்போது தான் நாடோடி, வாழும்போது செல்வ சீமான். எலெக்ஷன் வேற வருது, பார்த்து சொல்லணும். உரலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இந்த சத்தியம், கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்ட காரியம் அது தேவ பலன்க. உரலையிலேயே சொல்லுங்களேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவ பலன் என் கூட இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கும்போது இந்த பலன் நமக்கு பெருசா தெரியாது. ஒரு மரண போராட்டத்துல இருக்கும் பொழுது, ஒருவேளை கடைசி நேரத்துல இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்ன ஆகும், அல்லது இந்த பூமியை விட்டு நான் போகிறேன், அந்த காரியங்கள் நமக்கு முன்பதாய் வரும் பொழுது அந்த நேரத்துல அந்த இடத்துல இந்த தேவ பலன் தான் நம்மை ரட்சித்து விடுவித்து தப்புவிக்க உண்மையுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப சொல்லுங்க, அழைக்கப்பட்டவங்களுக்கு அது இப்படி கைச்சு சொல்லுங்க, அழைக்கப்பட்டவங்களுக்கு தேவ ஞானம், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது தேவ பலன். உரலையிலேயே சொல்லுங்களேன். இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள அந்த பரலோக பலனை, தேவ பலன் ஆண்டவர் இறக்கி கொண்டே இருக்கிறாரு. பலவீனத்தின் மத்தியில அது இறங்கும், மரண போராட்டங்களின் மத்தியில இறங்கும், உன்னுடைய பிரயாணங்களுக்கு மத்தியில இறங்கும், உன்னுடைய ஜெபத்தின் மத்தியில இறங்கும், நீ ஆராதிக்கும் பொழுது இறங்கும். நீ தேவனை தேட 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 அவருடைய சமூகம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை, சாபங்களை, வியாதியை, பலவீனத்தை, தோல்வியை எல்லாவற்றையும் ஆணி வைத்து சிலுவையில் அடித்த ஒரு நாள். ரோம் அரசாங்கம் நினைத்தது இயேசு கிறிஸ்துடைய கைகளில் அடிக்கிறோம், கால்களில் அடிக்கிறோம். ஆனா நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஆணியை வைத்து அவர் அடித்த ஒரு நாள், வெற்றி சிறந்த ஒரு நாள். இது ஒரு விடுதலையின் நாள். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி தட்டி, அதே பாவம், அதே சாபம், அதே இச்சை, அதே பலவீனம் கிடையாது, எனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆணியை வைத்து அடித்து அதை ஆண்டவர் முடித்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன். உரலையிலேயே சொல்லுங்கள. சரி, அப்ப எங்கே துவங்குகிறது, எங்க முடிகிறது அந்த கல்வாரியின் அந்த காட்சிகள்?
கெத்செமனே தோட்டத்தில் துவங்கி கொல்கதாவுல முடிகிறது. மார்க் 15:22 வாசிக்க. மார்க் 15:22. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய். ஆமென். அப்ப நேற்று தினம் கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பிச்சு அவர் கொல்கதாவுக்கு கடந்து போகிறார். அப்ப அது அப்படியே சும்மா லைட்டா மேனுவலா கணக்கு பண்ணும்போது வியாழக்கிழமை இரவு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை அவரை கைது பண்றாங்க, அலக்கழிக்கிறாங்க. சனகரிப் சங்கம், பிலாத்து, ஏரோது இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் அவர் அந்த விசாரணை, அலக்கழிப்பு, பயங்கரமான ஒரு டார்ச்சர். அடுத்தது இப்ப வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. அங்க பாத்தீங்கன்னா பிலாத்தின் இடத்துல என்கொயரி, அவரை வாரினால அடிக்கிறார்கள். அங்க ஒரு 3 மணி நேரம். அதற்கப்புறம் சிலுவையில மாத்திரம் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம், அந்த உயிர் போகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம். அப்படியே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 21 மணி நேரம், அதற்கு மேற்பட்டு. இது வந்து தோராயம், பைபிள் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. தோராயமா கணக்கிடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 21 மணி நேரம் அநேக பாடு, அநேக வலி, அநேக வேதனை. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்களேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த அலக்களிப்பு? அவர் உங்கள் மேல, என் மேல அவர் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலுவை மரத்தை குறித்து சில காரியத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். அந்த சிலுவை மரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்னா டாக் வுட், தமிழ்ல சொன்னா நாய் மரம். அதனுடைய வெயிட் கிட்டத்தட்ட 150 கிலோ இருக்கும். அந்த மரத்தினுடைய கலர் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். ஏன் அப்படின்னா அங்கே அடிக்கும் பொழுது அல்லது மற்ற துன்புறுத்தல் செய்யும் பொழுது சரீரத்திலிருந்து அந்த ரத்தம் வெளியில வரும். அப்ப அந்த சிலுவை மரத்துல அப்படியே அது உரியும் பொழுது அந்த ரத்தம் என்ன ஆனது, வெளியில வந்த அந்த காரியங்கள் எல்லாம் இது மறைச்சு. ஆகவே அந்த மரம் பார்த்தீங்கன்னா சிவப்பாய் காணப்படும். அடுத்தது அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுகி போன ஒரு மீன் நாற்றம், ஒரு துர்நாற்றம் அந்த மரத்துல வீசிக்கொண்டே இருக்கும். நீ யோசிச்சு பாரு, 6 மணி நேரம் அவர் அதுல இருக்கிறாருன்னா 6 மணி நேரம் ஒரு பக்கம் அவருடைய ரத்தம், இன்னொரு பக்கம் ஒரு அழுகி போன ஒரு துர்நாற்றத்தினுடைய வாடையும் அங்க வீசிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது இந்த சிலுவை மரணத்தை குறித்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன சிலுவை மரம். அடுத்தது இந்த சிலுவை மரணம் என்பது ஒரு தண்டனை கருவி. அந்த சிலுவைன்றது என்னதுங்க? யார் கொடுக்குறா? ரோம அரசாங்கம். ஆனா அவங்களுடைய மக்களுக்கு அதை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கொடூரமான ஒரு காரியம். அப்ப இது ஒரு தண்டனை கருவி. அடுத்தது சொல்லப்படுகிறது சிலுவை மரணம் உடனே உயிர் போகும் இடம் அல்ல. அப்ப அது அணு அணுவாய் எலும்பு போகும், நரம்பு போகும், சதை பிக்கப்படும். அப்படி அணு அணுவாய் பாத்தீங்க அப்படின்னா அநேக வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப பாருங்க, யாரை துடிதுடித்து சாகடிக்கணுமோ அப்படிப்பட்ட நபர்களை தான் அந்த சிலுவை மரணத்துக்கு நேராய் ஒப்பு கொடுப்பாங்க. அடுத்தது அந்த சிலுவையில யாரை அவர்கள் கொடூரமாக அவர்கள் அந்த தண்டனை கொடுக்கிறாங்களோ அதை அந்த ரோம போர் சேவகர்கள் பார்த்து ரசிப்பார்களாம். சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்களா? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவனுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட்டே மனிதர்களை கொடுமைப்படுத்துவது, கொலை செய்வது, ரத்தம் சிந்த வைப்பது, இப்படி. அப்ப அந்த சிலுவையில ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அந்த காட்சியை பார்த்து இரக்கப்பட மாட்டாங்க, மாறாக அதை ரசிப்பார்கள். அடுத்தது இந்த மக்கள் சிலுவை மரணத்தை விரும்பவில்லை. காரணம் என்ன? அவங்களுக்கு அது பயம். உடனே உயிர் போகிற காரியம், வலி, வேதனை, நரம்பு பிக்கப்படும், எலும்புகள் முறிக்கப்படும், கடைசி நேரத்திலையும் நம்மளை குத்தி சோதித்து பார்ப்பார்கள். அப்ப ஜனங்களுக்குள்ள இது ஒரு பயத்தை கொடுக்கும், திகிலை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். ஐயோ, இந்த மரணத்துல நம்ம சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்கள் நினைப்பார்கள். அடுத்தது ஒருவேளை சிலுவை மரணத்தை அந்த தண்டனையை கொடுத்தும் கூட அந்த நபர் மரிக்கவில்லை என்றால் எலும்புகளை என்ன பண்ணுவாங்க? முறிப்பாங்க. அந்த எலும்புகள் முறிக்கப்படும். வசனம் சொல்லுது, நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல பாவிகள், குற்றவாளிகள், திருடர்கள், கொலைக்காரர்கள், இப்படிப்பட்ட நபர்கள். அப்ப அவனை சீக்கிரம் சாகடிக்கணும்னு சொல்லி சாகலை அப்படின்னா அவனுடைய எலும்பை முறிப்பார்கள்.
அப்படி அவன் அறகுறையா தான் இன்னும் உயிர் போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குன்னா அவனை வந்து அந்த கழுகுகள் அந்த பறவைகள் வந்து கொத்தும், கண்களை கொத்தும், தலையை கொத்தும், கழுத்தை கொத்தும், சதையை கொத்தும். எனவே அடிச்சு அடிச்சு அந்த சதை பீந்து போய் இருக்கிறபடினால அந்த கழுகுகள் வந்து அவனுடைய சதையை, அந்த நபரனுடைய அந்த அவயங்களை கொத்தி அது கொடூரமாக அநேக காரியத்தை செய்யும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது வெயில் வாட்டி வதைக்கும். சொல்லுங்க என்ன பண்ணுங்க? இப்ப பாரு 10 மணி வெயிலே நமக்கு தாங்கல, ஆனா அது பாலைவனம், கொடூரமான ஒரு இடம். அந்த வெயில் வாட்டி வதைக்கும். அதே போல அங்க தண்ணீர் தாகத்தால் தவிப்பார்கள். அதே போல அவர்களை சுற்றி அநேக எலும்பு கூடுகள் கடக்கும். அங்க மரிக்கக்கூடிய நபர்களை போய் நல்லடக்கம் செய்ய மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்ப அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அநேக அந்த இடத்துல மரித்தவர்களுடைய அந்த எலும்பு கூடுகள் அந்த இடத்துல சிதறி இருக்கும். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 39 சாட்டை அடி அந்த வார் சொல்றாங்க, அதுல 12 வார் இருக்கும். கிட்டத்தட்ட 468 வெட்டு குறைந்தபட்சம் அந்த சாட்டை அடியில விழுந்து அவருடைய சரீரத்துல 5480 கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேற்பட்ட காயங்கள் அவருடைய சரீரத்துல. அதிலும் குறிப்பா 150 காயம் முதுகுல மாத்திரம் இருந்திருக்கும் என்று சொல்லி கணக்கிடுகிறார்கள். தலையில அந்த முள் கிரீடம், இன்னொரு பக்கம் சிலுவை பாரம், சாட்டை அடி, அதன் மத்தியில 2.5 கிலோமீட்டர் அவர் நடந்து பயணம் செய்கிறார். 3 முறை அவர் கீழே விழுந்தார். சொல்லுங்க எத்தனை முறை விழுந்தாருங்க? யோசிப்பார். நம்ம ஒரு முறை விழுந்துட்டாலே அடுத்த வாரம் நம்ம ஆராதனைக்கு, ஆலயத்துக்கோ அல்லது மற்ற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் லீவ் போட்டுருவோம். சிலுவையை சுமந்து அவர் 3 முறை அவர் கீழே விழுந்திருக்கிறார். அதிலும் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த ரோம அரசாங்க அந்த சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிச்சுட்டு, இந்த கையில ஆணி, இந்த கையில ஆணி, கால்களிலே பெரிய ஆணி. அப்ப இந்த ஆணி இங்க அடிக்கும் பொழுது இந்த ஆணி வெளியில வந்து அந்த மரத்துக்குள்ள போய் அது பாய்ந்து விடும். அதே போல இந்த கையில 2 காலையும் சேர்த்து வைத்து ஆழமான காரியம். அதிலும் குறிப்பாக இப்படி சொல்றாங்க, இந்த இடத்தை விட இந்த இடத்துல தான் ஆணி அடிப்பாங்க அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த ஆணியெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் சரியா நம்ம ஆணி அடிச்சிருக்கிறோமான்றத செக் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலுவையை அப்படியே பரட்டி போடுவாங்க. அப்ப அந்த சிலுவையை பரட்டி இப்படி போடும் பொழுது இந்த முகம் சில நேரத்துல போய் தரையில அடிக்கும். அவர் மேல இருந்து அப்படியே ரத்தம் அப்படியே எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிக்கும். அப்படி கொடூரமான காரியங்களை அவர்கள் எல்லாம் செய்வார்கள். சிலுவை மரணம் அது சாதாரண காரியம் அல்ல, அது வேதனை, அது சாபம். சிலுவையிலே தூக்கப்பட்ட இவன் எவன் அவன் சபிக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட ஒரு சாபமான மரணத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அப்ப வேதம் சொல்லுகிறது அவர் மரிக்கவில்லை, நமக்காக பலியானார். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படவில்லை, இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, உங்களுக்காக எனக்காக அவர் பலியானார். கைவர்த்தி சொல்லுங்க, அவர் எனக்காக பலியானார். ஏசப்பா யாருக்காக பலியானார்? யாருக்காக? எனக்காக. நாம தான் அங்க பலி ஆயிருக்கணும். நாம செஞ்ச தப்பு, நாம பேசுற பேச்சு, நம்முடைய செய்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் நமக்கு தான் தண்டனை. ஆனா உங்களை அந்த இடத்துல ஆண்டவர் அனுமதிக்காம உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இயேசு கிறிஸ்து பலியானார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இந்த சிலுவை மரணத்துக்கு ஒரு நபர், ஒரு முக்கியமான நபர் யூதாஸ். வாசிங்க லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேறு கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அப்ப நல்ல கவனிங்க, இயேசுப்பாவுடைய அந்த சிலுவை மரணத்துக்கு இந்த நபர் ஒரு முக்கியமான காரணம், ஒரு ரீசன். யார்? இந்த யூதாஸ். அங்க சொல்லப்படுகிறது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானா. சொல்லுங்க, யார் புகுந்தாங்க? ஆமென். அப்ப அந்த சாத்தான் உள்ள வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இயேசுவோடே போனா வந்தான், அப்படியே கொஞ்சம் அறகுறையாவது இருந்தான். ஆனா எப்ப யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானோ, இப்ப அங்க சொல்லப்படுகிறது 4வது வசனத்துல அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். இதுதான் உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்வது.
அவரோடய இருக்கிறான், அவருடைய உணவு சாப்பிட்றான், அவருடைய அப்பம் பிக்கிறான், அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை காசுகளை எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். எல்லாம் வச்சிருந்தாலும் அங்க அந்த 4வது வசனம் பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனை. அவரை காட்டி கொடுக்க, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து எப்படி அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். அப்ப பாருங்க, எதிராய் அவரோட தான் இருக்கிறான், ஆனா அவருக்கு எதிராய், அவருக்கு விரோதமாய். அப்ப இது எப்ப நடந்தது? யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தானா? சொல்லுங்க, யார் புகுந்தா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு எலி வந்துருச்சு, ஒரு பூனை வந்துருச்சு, எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? அதை அடிச்சு கொல்லாம விட மாட்டோம். ஆனா இங்க பாக்குறோம், யூதாசுக்குள்ள யார் வந்திருக்கிறா? கை வச்சு சொல்லுங்க, யார் வந்திருக்கிறா? அந்த கையை ஓங்கி அடிச்சிடணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்ல புரிந்து, நமக்குள்ள இந்த சாத்தா வந்து வந்து போற வேலையே இருக்கக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், வேலி போட்டு பாதுகாக்கணும், ஜபத்துல நிற்கணும், அக்கினியா இருக்கணும். இப்ப இந்த யூதாசுக்குள்ள எப்ப சாத்தான் புகுந்தானோ அங்க சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி அவன் வகை தேடினான், வாய்ப்பு தேடினான், சந்தர்ப்பம் தேடினான். அதை குறித்து அவன் ஆலோசனை பண்றானா? சொல்லுங்க, என்ன பண்றான்? நான் சொல்லுகிற, உனக்கு விரோதமான ஆயுதம், ஆலோசனை எதுவுமே வாய்க்காது. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப யூதாசு அன்னைக்கு ஆலோசனை பண்ணலாம், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட என் கூட இருக்கிறார். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ள, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த நபருடைய இந்த சுவாபம், அப்ப இவன் யார்? ஆண்டவரை அறியாத நபர் இல்லைங்க, ஏசப்பாவோட நெருங்கி இருக்கிறவன். இப்படி கைச்சு சொல்லுங்க, ஏசப்பாவோடைய அவருடைய மூமெண்ட், அவருடைய அசைவு, அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அவர் எங்க போறாரு, எல்லா ப்ரோக்ராம், எல்லா ஷெட்யூல், அவர் முன்ன போனா இவன் பின்னாடி போவான், அவர் பின்ன வந்தா இவன் முன்னாடி போவான். அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்ப அவனுக்குள்ள சாத்தான் புகுந்துச்சோ, எப்ப அவனுக்குள்ள பிசாசு புகுந்துச்சோ, இப்ப அவரை அழிப்பதற்கு, அவரை கெடுப்பதற்கு, அவரை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறான். அல்லேலூயா, ஆமென். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள், இந்த மாதிரி சில அனுபவம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில டேஞ்சர். ஏன்னா இவன் ஆண்டவரை அறியாதவன் இல்லை, அவருடைய உவமைகள், அவருடைய சத்தியங்கள், அவருடைய போதனை எல்லாம் கேட்டும் கூட அவனுக்குள்ள என்ன இருக்கு? யூதாஸ்குள்ள என்ன இருக்கு? சாத்தா. அப்ப இந்த இடம் நம்மை கொஞ்சம் கவனிக்க வைக்க வேண்டிய ஒரு இடம். என்ன நடக்குது? லூக்கா 22வது அதிகாரம் 5வது வசனத்தை 6வது சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். அப்ப பாருங்க, அவனுக்கு பணம் கொடுக்கறேன்னு நாங்க வெறும் 30 வெள்ளி காசு. நான் சொல்றேன், அதை ஏசப்பாட்ட கேட்டிருந்தாலும் அவரே கொடுத்திருப்பார். ஆண்டவரே, எனக்கு இது தேவை, இது மேல ஆசையா இருக்குது, எனக்கு கொடுங்கன்னா அவரே கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவனுடைய எண்ணம், அவனுடைய யோசனை, அவனுக்குள்ள என்ன இருக்குது? சாத்தா அவனுக்குள்ள. அப்ப இந்த காலை நேரத்துல நான் சொல்லுகிறேன், நம்ம ஆவிக்குரிய நபர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பல வருடம் ஆலயத்துக்கு வரக்கூடிய நபர்களா இருக்கலாம். இந்த காலை நேரம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். அல்லேலூயா, ஆமென். அப்ப அங்க பாருங்க, அவன் சம்மதித்து அடுத்தது சமயம் தேடினான். 2 காரியம் கடந்த உபவாச ஜெபத்துல நம்ம தியானித்தோம். எப்ப நாம பாவம் செய்ய சம்மதிக்கிறோமோ, எப்ப நாம அதற்கு உடன்படுகிறோமோ, அங்கேயே பிரச்சனை ஆரம்பம். எப்ப ஒரு கிறிஸ்தவன் சத்தியத்தை அறிந்த ஒரு நபர் பாவத்துக்கு சம்மதிக்கிறான், பாவம் செய்யல, பாவம் செய்வதற்கு அவன் சம்மதிக்கும் போதே, நான் இப்படி சொல்லுகிறேன், அவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடிக்கிறான். சிலுவை மரம் ஒரு முறை அடித்தது, ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் பின்மாற்றத்துக்கு போகும்போது, பாவத்தில் விழும் பொழுது, நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம அடிக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ரோம போர் சேவர்களை விட, அந்த அன்னைக்கு இருந்த யூத ஜனங்களை விட இன்னைக்கு நாம தான் பெரிய தப்பு செய்யறோம். அப்ப யூதாஸ் இந்த இடத்துல அவன் சம்மதித்தான். அவன் சம்மதித்ததே பிரச்சனை. யோசேப்பு போர்த்திவாரின் மனைவி அவனிடத்துல வந்தபோது அவன் சம்மதிக்கவில்லை, விட்டு விட்டு ஓடினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இங்கே நம்ம பார்க்கிற யூதாஸ் சம்மதிக்கிறான். அவன் சம்மதித்தது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்படுகிறது சமயம் தேடுகிறான். நல்லா புரிந்து கொள்ள, இந்த காலை நேரத்துல 2வது முறை ஆலயத்தில் எடுக்கிறோம் இந்த சத்தியம், இந்த வார்த்தை. நீ பாவத்துக்கு நீ சம்மதிக்கும் பொழுது பாவம் செய்வதற்கான சமயத்தை தேடுவாய், வாய்ப்பை தேடுவாய்.
ஒருத்தனை கொலை செய்யணும், இல்ல திருடணும் நீங்க நினைச்சிட்டீங்க, மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திருடுவதற்கான வாய்ப்பு எப்பப்பெல்லாம் கிடைக்கும்னு அதை தான் யோசிப்பீங்க. அப்ப வசனம் வேலை செய்யாது, சத்தியம் வேலை செய்யாது, பரிசுத்த ஆவியானவருக்கு அங்க இடம் இருக்காது. உங்க வாழ்க்கையில இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப், முக்கியமான ஒரு பகுதி. தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம சம்மதிக்க கூடாது. அல்லேலூயா. நீ சம்மதிக்கும் பொழுதே அடுத்தது அதற்கான சமயத்தை தேடுவோம். அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா யோசித்து பார்ப்போம். யூதா சம்மதிச்ச உடனே அவர் எப்ப மாட்டி கொள்ளலாம், எப்ப காட்டி கொடுக்கலாம், எப்ப அவரை பிடிச்சு கொடுக்கலாம், சமயம் தேட. இப்ப அந்த இடத்துல ஏசப்ப என்ன பிரசங்கம் பண்ணாலும் என்ன போதித்தாலோ அவன் மண்டைக்குள்ள போகாது. ஒரு பக்கம் அவனுக்குள்ள சாத்தான், இன்னொரு பக்கத்துல அவன் சம்மதிச்சுட்டான், மூன்றாவது இப்ப சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நபர்களால் தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சிலுவையில அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இப்படி இருக்கும்போது இன்னொரு நபர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா பரபாஸ். சொல்லுங்க, அவர் யாருங்க? பரபாஸ். மார்க் 15வது அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரம் வாசிக்க. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துக்கு வழக்கமாய் இருந்தது. அப்ப பாருங்க, பண்டிகை நேரத்துல பிலாத்துவுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. குற்றவாளிகளை எல்லாம் ரிலீஸ் பண்ணும். இன்னைக்கு இருக்கு. ஆகஸ்ட் 15 குற்றவாளி என்ன பண்றாங்க? ஜெயில் கைதிகளை விடுதலை ஆக்குறாங்க. சுதந்திர தினம், குடியரசு தினம், அல்லது ஏதாவது தலைவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னும் போது குற்றவாளிகள் அல்லது ஜெயில் கைதி என்ன பண்ணுவாங்க? விடுதலை ஆக்கும். அப்ப அந்த முறைமையின்படி வரும்பொழுது இப்ப என்ன நடக்குது? 7வது வசனம். கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எண்ணப்பட்ட ஒருவன் இருந்தான். அவனை குறித்து ஒரு முகவுரை இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, நல்ல கவனிங்க. 7வது வசனம். கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து. சொல்லுங்க, அவன் என்ன செய்யறாங்க? கலகம் பண்றான். அடுத்தது என்ன செய்யறான்? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு விரோதமா கலகம் பண்றான். அடுத்தது அந்த கலகத்துல கொலை செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கலகக்காரன், கொலைகாரன் அங்க சொல்லப்படுது. அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். இப்ப நல்ல கவனி, இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க இயேசுவை சிலுவையில் அடின்னு சொல்லு. பரபாஸ் அவன் யாரு? கலகக்காரன், கொலைக்காரன். இவனை என்ன பண்ணுங்க? விடுதலை ஆக்குங்க. இவன் சொல்லி கொடுத்தோடனே ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு. 10வது வசனம். அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை ஆக்கணுமா அல்லது இந்த பரபாசை விடுதலை ஆக்கணுமா அப்படின்னு சொன்ன பொழுது 11வது வசனம் சொல்லுகிறது, பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்கன்றான். பரபாஸ் ஒன்றும் தியாகி இல்லை. அவன் யாருங்க? முதல் காரியம் சொன்னேன், அவன் யாரு? கலகக்காரன். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது கொலைகாரன். ஆனா இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, அந்த பரபாசை எங்களுக்கு என்ன பண்ணுங்க? விடுதலை செய்யுங்க. 15வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். நல்ல கவனிங்க, பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்து. அப்ப சில நேரங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்களேன். நம்ம ஜனங்களை, உறவுகளை, சூழ்நிலைகளை, அல்லது நம்ம கூட வேலை செய்யறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அப்ப யாரோ ஒரு நபரை நீ பிரியப்படுத்தணும்னு நினைச்சினா, நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிச்சிருவேன். பிலாத்து சத்தியத்திற்கு, சட்டத்திற்கு, சில காரியத்துக்கு, நீதிக்கு அவன் உறுதியா இருந்திருந்தானா ஒருவேளை பிலாத்து அந்த இடத்துல வேற தீர்ப்பு எழுதியிருப்பான். ஆனா அங்க சொல்லப்படுகிறது, பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த. அப்ப ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமா, ஒரு கூட்டம் சினிமா தியேட்டருக்கு போகும், ஒரு கூட்டம் ஃபங்க்ஷனுக்கு போகும், ஒரு கூட்டம் அங்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு வரும். நானும் அங்க போவேன் அப்படின்னா நீ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிற. நாம சொல்ற ரோம சேவகர் அடிச்சிட்டான். 2026 இந்த 4வது மாசத்துல சத்தியம் நம் பக்கம் திரும்பி சொல்லுகிறது, நீ சிலுவையில் அடிச்சிருக்கிற. யாரையோ பிரியப்படுத்த நீ நினைக்கிறாயா? யாரையோ நீ திருப்திப்படுத்த நினைக்கிறாயா? நான் சொல்லுகிறேன், நீ சத்தியத்தை விட்டு விலகும் பொழுது, வசனத்தை விட்டு விலகும் பொழுது நீ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறீங்க. உங்க வேலை ஸ்தலம், உங்க குடும்ப காரியம், உறவு காரியம், ஃபங்க்ஷன் வரும் பொழுது, அல்லது பற்பல காரியங்கள், ஆண்டவர் அறியாதவங்க வேற, அரகுர கிறிஸ்தவங்க வேற, சத்தியத்தை தெரியாதவங்க வேற, உனக்கு எல்லாம் தெரிந்தும் மாதம் பந்தியில பங்கெடுத்து யாரையோ திருப்திப்படுத்த, உங்க ஃப்ரெண்ட கூட இருக்கிறவங்க, அக்க பக்கம் யாரையோ திருப்திப்படுத்த
நீ தவறான சில முடிவை எடுக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை நான் சொல்றேன். அப்படி நான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்க சில சூழ்நிலைகள்னா அதற்கு காரணமா இருக்கிற அந்த ஃப்ரெண்டு வேண்டாம், அந்த நபர் வேண்டாம், அந்த சூழ்நிலை நமக்கு வேண்டாம். நான் சொல்றேன், அதை காட்டிலும் அவர் மேலானவர். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி அறையப்பட்ட ஒரு இயேசு. யூதாஸ் ஒரு காரணம், ஜனங்களை திருப்திப்படுத்த நினைத்த இந்த பிலாத்து ஒரு காரணம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஆமென். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காட்சியை அந்த முந்தின ஸ்லைடு, இப்ப இவன் தான் அந்த பரபாஸ். பாக்குறீங்க, பார்த்தா எப்படி அழகா இருக்கானா கொடூரமா இருக்கானா? எப்படி இருக்கிறான்? கொடூரமா இருக்கிறான். தி பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்துல இந்த நபர் தான் பரபாசா நடிக்கிறான். அப்ப தன்னுடைய சாட்சி அவன் பகிர்ந்து கொண்டான். என்ன அப்படின்னா, இந்த படத்துல இருக்கிற நபர் ஒரு நடிகர், அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்துல நடித்த ஒரு நபர். அப்ப அந்த பரபாசுடைய அந்த தோற்றத்தை அணிந்து அவன் அந்த காட்சியில அவன் நடித்து அவன் வந்து கொண்டிருந்த பொழுது டக்குன்னு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முகத்தை பார்க்கிறான். இந்த நபர் பக்கத்தில் இருக்கிற நபர் இயேசு கிறிஸ்துவா நடிச்சார் அந்த படத்துல. அப்ப அந்த நபருடைய முகத்தை பார்த்த பொழுது அவர் சொல்றாரு, அந்த நபர் சொல்றாரு, நான் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரூபத்தை பார்த்தேன். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உண்மை ஒரு முகத்தை நான் பார்த்து அந்த இடத்துல தான் நான் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டேன். நான் நல்ல 2 காரணம். அப்ப கலகக்காரன், கொலைகாரன், அவனை கூட ஒரு பங்கு எடுத்துடலாம். யூதாஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னுடைய சாட்சியில சொல்றான், நான் படத்துல நடித்து கொண்டிருந்தேன். இந்த இயேசுனுடைய முகத்தை பார்த்த பொழுது உண்மையாலுமே நான் தொடப்பட்டேன். அந்த இடத்துல அந்த டைம்ல தான் நான் மனம் திரும்பின இயேசு கிறிஸ்துக்கு என் உள்ளத்தை நான் கொடுத்தேன். இன்றைக்கு அவன் ஒரு விசுவாசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர். இப்ப யாரை ஆண்டவர் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் தொடுவார். காரணம், அவர் உனக்காக அறையப்பட்ட ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அதைத்தான் பவுல் எழுதி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனா ஒரு சில காரியத்தை சொல்லி நான் அப்படியே முடிச்சிடுறேன். அவர் சிலுவையில் பலியானது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானது மனிதனுக்கு நல்லது. சொல்லுங்க, யாருக்கு நல்லதுங்க? நமக்கு நல்லது. ஏன்? ஒரு 8 காரியத்தை அந்த வசனத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அப்ப முதல் காரியம், இயேசுபா சிலுவையில் அடிக்கப்பட்டது நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சுமக்க தேவையில்லை. அப்ப அவரை தவிர வேற யாராலையும் சுமக்க முடியாது. அப்ப அவர் சுமந்ததுனால நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு அடிக்கப்பட்டது அது நல்லது. யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நம் பாவங்களை சிலுவையில இயேசப்பா சுமந்தார். 2வது காரியம், ஏன் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டது நமக்கு நல்லதா இருக்குது. இன்னைக்கு ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். 2வது காரியம், தேவ கோபாக்கினைக்கு நீங்களும் நானும் நீங்களாக்கிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோதோம் குமரா ஜனங்கள் தேவ கோபாக்கினைக்கு ஆளானாங்க, அழிந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்ததுனால அங்க சொல்லப்படுகிறது, தேவ கோபாக்கினைக்கு நீங்களும் நானும் நீங்களாக்கப்பட்டிருக்க. நல்ல 2 கரங்களை தட்டி அந்த தேவனுடைய கோபத்திற்கு நாம் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வது காரியம், கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் நமக்காக உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம வாசிக்கிற அந்த வசனத்துல எல்லாம் அவர் 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 வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அறையப்பட்டவர். அறையப்பட்ட அவரை பவுல் பிரசங்கித்தார்.
அந்த அவர் எனக்கு என்ன செய்தார்? மூணாவது காரியம் பார்க்கிறோம், பாவ மன்னிப்பாகிய மீட்பை என்ன பண்ணினாரு? உண்டாக்கினாரு. அடுத்தது நான்காவது காரியம், கொலோசியர் 2வது அதிகாரம் அதுல 14வது வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது. நான் சுருக்கமாய் சொல்லிடுறேன், அதை குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்ம அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அவர் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். நல்ல 2 கரங்களை தட்டி, அவர் வெறும் யூதருக்கு மாத்திர ராஜா அல்ல, அவர் மரணத்தை ஜெயித்த ராஜா. பிரளையிலேயே சொல்லுங்களேன், அங்க சொல்லப்படுகிறது சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சொல்லுங்க, எதன் மேலங்க? எதன் மேல? ஆமென். அப்ப நம்முடைய காரியத்தை ஆண்டவர் விலக்கி மாத்திர வைக்கல, நகர்த்தி மாத்திர வைக்கல, கழுவி மாத்திர வைக்கல, அவர் சிலுவையிலே அவர் ஆணி அடித்து வைத்திருக்கிறார். நல்ல 2 கரங்களை தட்டி, ஒரு அருமையான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப அந்த வலி, அந்த வேதனை, அது எதை குறிக்கிறது? நாம் அனுபவிக்கணுங்க. ஆனா எனக்காக அவர் சிலுவையில அதை ஆணி அடித்து, அங்க சொல்லப்படுகிறது, அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்ததுனாலதான் இன்னைக்கு இயேசு ராஜாவா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். நல்ல 2 கரங்களை தட்டி, நமக்கு எதிராக விரோதமாக அதிகாரங்களின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். நான் இப்படி சொல்ற, சாத்தானை வெற்றி சிறந்தார். கை வெற்றி சொல்லுங்க, யார வெற்றி சிறந்தாருங்க? யார வெற்றி சிறந்தாரு? ஆமென் சொல்றவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. 5வது காரியம், ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, அவர் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அந்த அறையப்பட்ட அவர்னால நான் குணமாகுறேன். அல்லேலூயா, ஆமென். அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால இன்னைக்கு அதை நான் சொல்லும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு விடுதலை வருது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, கட்டியா நீ பயந்துராதீங்க. கையை வச்சு, ஆண்டவரே உடைய தழும்புகளால் நான் சுகமானோ வச்சு ஜோம் பண்ணி பாருங்க. நான் சொல்ல, கட்டி மறையும் விசுவாசித்தால். அல்லேலூயா. 6வது காரியம், 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுகிறது, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப பாருங்க, அழியாமையை இயேசு கிறிஸ்து தம் மரணத்தினால் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆத்மா அழியாது. சொல்லுங்க, நம்ம ஆத்மா என்ன பண்ணாது? 2 இடம், ஒண்ணு பரலோகம், இல்ல நரகம். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரணத்தை பரிகரித்து நம்மை மீட்டெடுத்து ரட்சித்ததுனால பரலோகத்துல போய் அழியாத ஒரு வாழ்க்கையை நித்தமாய் நீங்கள் நானும் வாழ போகிறோம். நல்ல 2 கரங்களை தட்டி. அல்லேலூயா, ஆமென். 7வதாக ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமே. ஆனால் அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால நீங்களும் நானும் தேவனோடு ஒப்புரவாகிறோம். அப்படி கை வச்சு சொல்லுங்க, என்ன ஆகுறோங்க? என்னவாகிறோங்க? இல்லைன்னா அவர் கிட்ட கூட வர முடியாது, அவர் ஆலயத்துக்குள்ள நம்ம நெருங்க முடியாது. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு மத்தியஸ்தராய், அவர் பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல நெருங்கி வரக்கூடிய அந்த கிருபாதார பலியாய் அவர் அடிக்கப்பட்டதுனால் அவருடைய கிருபாசன தண்டையில வருவதற்கு நீங்களும் நானும் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். கடைசி எபிரேயர் 10வது அதிகாரம் 19, 20, 21வது வசனம் சொல்லுகிறது, 20வது வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டோம். சொல்லுங்க, நம்ம தேவனோடு என்ன பண்றோம்? இப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சிலுவையில் அடித்த இந்த மனுஷனுக்கு நல்லது, அதனால நாம தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அவரை தான் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட அவர் யாருங்க? அவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் இன்னைக்கு நமக்கு தெய்வமா இருக்கணும். அந்த ரட்சகர் அவர் நமக்கு ரட்சகரா இருக்கணும். அந்த சுகமாக்குகிற தெய்வம் நம்மை குணமாக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பணும், விசுவாசிக்கணும். யூதாசை போல அல்ல, அட்லீஸ்ட் பரபாசை போல மாற வேண்டும், பரபாசை போல ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த கல்வனை போல கடைசி நேரத்திலேயாவது, நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம கடைசி நேரம் இல்லை, நல்ல தருணம் இருக்கு. இந்த நாள் முடிவதற்குள் ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்டி சேருங்க. இந்த வசனங்களை தியானிங்க, ஜெபிங்க. எதை விடணுமோ, எதை மாற்றுமோ அதை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக அவர் அறையப்பட்டிருக்கிறார், அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். கண்களை மூடாம அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, சிலுவையில் அறையப்பட்ட அவர், சிலுவையில் அறையப்பட்ட அவர். இந்த சிலுவையில் என்ன நடந்தது? அவருடைய ரத்தம்
சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. சொல்லுங்க, ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற. கைத்தட்டி சந்தோஷமா, ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த வல்லமையை தூர சாட்சியின் வசனம், சாட்சியின் வசனம். எல்லாருமாய் அறையப்பட்ட அவர் உனக்காக இருக்கிறபடினாலே, ஓ ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எல்லாரும் தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால். எல்லையெல்லாம் ரத்தமேன்னு சொல்ல ஆயத்தமா? ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற. அப்படியே கை உயர்த்தி விலையேற நன்றி செலுத்தி திரும்ப ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி 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 நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, அப்பா அந்த ரத்தம் என்ன கழுவட்டும், அந்த ரத்தம் என்ன சுத்திகரிக்கட்டும், அந்த ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும், என் காயங்களை கழுவட்டும், சாபம் நீங்கட்டும், கட்டுகள் முறியட்டும். நல்ல வாய்களை திறந்து கடைசி நேரத்துல அன்று அந்த ரத்தத்தை சொல்லிட்டு போறது. ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் சுகத்தை விடுதலையை அன்று நான் பெற்றுக்கொண்டு நல்ல வாய்களை திறந்து அந்த பரலோக அக்கினி ஒரு விசை இறங்கட்டும், நிரப்பட்டு, கட்டுகள் முறியட்டும். உனக்குரிய வாசல், உனக்குரிய வழியை, உனக்குரிய கதவை கர்த்தர் இப்பொழுதே திறப்பாராக. அறையப்பட்ட இயேசு அவர் உனக்காக அறையப்பட்டிருக்கிறாரு. உன் பாவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவர் சாபமானார். விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க. கட்டி சர்ரங்களை போராடுகிற அந்த கட்டி போன்ற பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால மறைகிறது. ரத்த சம்பந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால மறைகிறது. தலைவலி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால மறைகிறது. அறையப்பட்ட ஒருவர் இருக்கிறார், காயப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உனது அருகாமையில இருக்கிறார், அவர் உனக்குள்ள இருக்கிறார். அவரை நம்பிட்டு மாத்திரம் போயிடுங்க, அவரை விசுவாசிச்சுட்டு மாத்திரம் போயிடுங்க. டோன்ட் பி லைக் ஜூஸ். யூதனை போல இருக்காதீங்க, கிரேக்கனை போல இருக்காதீங்க. பி லைக் எ நார்மல் மேன். பரபாஸ் கலகக்காரன், கொலைகாரங்க. ஆனா அவன் கூட ரட்சிக்கப்பட்டுட்டான். ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டுட்டான். நான் சொன்ன அவங்களெல்லாம் விட நம்ம மேலானவங்க. இது போல அநேக குட் ஃப்ரைடேக்கள் வரும். வெறும் நம்ம வந்துட்டு போறது இல்ல. வாட் வி கோயிங் டு டேக், எதை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், அவரை எடுப்போம், அவரை அறிவிப்போம், அவரை கொண்டு செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய், இந்த புனித வெள்ளி ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மட்டும் இந்த விஷய நாட்களிலும் நாங்கள் வந்து உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவர் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க நன்றி செலுத்த, ஏற்பட்ட பாடுகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நிதானித்து பார்க்க, எத்தனை வலி, எத்தனை வேதனை. இந்த கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்க. விழாவிலே குத்தின பொழுது தண்ணீரும் ரத்தமும் கலந்து வெளியே வந்தது. இந்த நாளிலே அந்த ரத்தம் எங்களை கழுவட்டும், ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக்கட்டும்.
ஒரு விசை நீர் உயிர்ப்பீங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த யாரும் வெறுமையாய் போகக்கூடாது. யாரும் ஆண்டவரே அந்த பழைய பிரச்சனையோடு இருக்கக்கூடாது. புதிதாக்குங்க, புதிய காரியங்களை செய்யுங்க. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ சுகபத்திரமாய் கொண்டு செல்லுங்க. தொடர்ந்து நாளை காலை நடைபெறுகிற உபவாச ஜெபம், மாலை ஆயத்த ஜெபம், தொடர்ந்து இன்றைக்கு மாலை வடலூர் திடீர்க்கு நடைபெறுகிற எல்லா ஆராதனையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. எனக்காக அறையப்பட்ட ஒருவர் இருக்கிறார், அவர் என் இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு அழைத்து விட்டு நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சபை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்த பாஸ்டர் மனோஜ் அவர்களோடு உடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்காக ஒருவர் வாழ்த்து.